பேசாம இருந்தா போதும். சும்மா போய் டேய் உனக்கு வேணும்டா. அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் பாதி பாதி ரியல் லைஃப்லயும். அதுவா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வருஷம் இந்த அவார்ட் கையில புடிச்சிட்டு கேவலமா அழுதுருந்தேன். சந்தோஷத்தை கை தட்டிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் என் கூட இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வருஷம் என் மொத்த குடும்பமும் அங்க உட்கார்ந்து எனக்காக கை தட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஆளு கருவண்டு மாதிரியே இருந்தா இப்ப கொஞ்சம் பாலிஸ் ஆயிட்டா. அதெல்லாம் காசு பணம் வந்தா காக்க கூட கலர் ஆயிடும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டு இன்னைக்கு என் கையில புடிச்சிருக்கேன். யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? மீனாட்சின்னு சொன்னாலே எப்படின்னா எல்லாருக்கும் அவன் கண்ணுல மண்ணத்தை விட்டு அப்பப்போ வந்து எங்க 4 பேரையும் சந்தோஷப்படுத்துவா. கடைசியில வந்து கரெக்டா கூட்டு போயிடுவான். இன்னைக்கு அதே மாதிரி வந்து கூட்டு போயிட்டான். இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டு போய் பொழுது போகலன்னா எடுப்பா அந்த சரவணன் மீனாட்சியில அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். அதெல்லாம் கண்ணுல வந்து போமா இல்லையா? இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எல்லாருக்கும் இந்த என்ன ஊருங்க மாதிரி ஆயிடுச்சு. மீனாட்சிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ஒரு எல்லாமே கொடுத்திருக்க ஒரு மிக்சட் ஃபீலிங். நம்ம சீரியல் பண்ணும்போது யார் அடுத்து என்னங்கறதே தெரியாது. என்ன உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எரும மாதிரி நிக்கிறான். நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் உன்னை. சிரிக்கி இந்த மாதிரி ஒரு நமக்கே தெரியாத மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்கறது எங்க ரமணன் சார்னால மட்டும்தான் முடியும். என்னமோ 1000 கோடி ரூபாய் செலவுல அவதார் ரிலீஸ் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. ஏன்னா எங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நாங்க நடிக்கும் போது மேடம் நீங்க அவார்ட் வாங்கினா நாங்க அவார்ட் வாங்குற மாதிரி மேடம், நீங்க அவார்ட் வாங்கினா நாங்க அவார்ட் வாங்குற மாதிரி மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி நினைக்கிற? என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி கிண்ணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேசுற? ஏன் இப்படி பேர் நினைச்ச? எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்ற 99 அண்ட் மேம்ஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உன்னா மேம்ஸ் போட்டு தள்ளுறாங்க. அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். கோமாளி இங்க வந்து யார போங்க போங்க. நீங்க இருக்க அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். என்ன ஆதாரம் இருக்கு? ஈக்குவலா பேசிக்கிட்ட பாக்கல நீ. ஈக்குவலா பேசிருந்தா இப்படி ரவுடியா நீ? அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடும்ல. எங்க அம்மா சத்தி அந்த மீனாட்சியை கொஞ்சம் மேம்ஸ் போட்டு தள்ளலாம். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டு வரதுக்கு ஸ்டார்டிங் அந்த மேம்ஸ் எல்லாம் பாக்கும்போது யோசிப்பேன், எத்தனையோ வாட்டி நான் குவிட் பண்ணிடுறேங்க, நான் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டு விஜய் டிவிக்கும் போன் பண்ணி சொல்லிருக்கேன். எல்லாம் எங்க சீரியல் டைரக்டர்ஸுக்கும் சொல்லிருக்கேன், எல்லாம் வேணாம் என்னால முடியல, ஐ குடன்ட் டேக் திஸ் அப்படின்னு. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு இவரு. சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது? ஆமா இல்ல, சும்மா இருக்கிறவங்களை எதுக்கு நீங்க கலாய்ப்பீங்க? அந்த டாப்ல இருக்கிறவங்களை எடுத்து தானே நீங்க கலாய்ப்பீங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு இந்த அவார்ட் வாங்கிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல டாப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்டியே, கைவிட ஆசைப்பட்ட மாதிரி ஒரே நாள்ல டாப்புக்கு வந்துட்ட. கலக திஸ் இஸ் நாட் த எண்ட், இன்னும் நிறைய வரும். And not but சரி ஆக மாட்டேங்குது. வாங்க குழப்பல என்ன தெரியல. My fans Chalakattu. யார் பாது? எங்க இருந்து இவ்ளோ ஆட்டம் உங்களால கொடுக்க முடியும்? சத்தியமா எனக்கு தெரியாது. நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு. அதான் பெரிய காமெடி. ஒவ்வொரு வாட்டியும் நான் டவுன் ஆகும் போது அழும் போது போன வருஷம் நான் வாங்கின அந்த அவார்ட அந்த கிளிப்பிங்க மாத்தி மாத்தி பாப்பேன். ஏகப்பட்ட
ஏகப்பட்ட சீரியல்ஸ், ஏகப்பட்ட சரவணன் மீனாட்சி சீசன்ஸ்லயும் நான் தான் மீனாட்சியா இருப்பேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. விட்டா என்ன இவங்களோட சேர்த்துவா போல் இருக்க. Thanks a lot, my darlings. Thank you. இது ஓன் போர்டுல டீ போடுனே ஆல் இந்தியா பர்மிட்னே. ஐயோ ஆன்ட்டி லுக் பாத்தியா?